ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே விஜய்க்கு முட்டுக்கட்டை கொடுக்க முடியாது. அவர் அவ்வளவுதான், அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சது, அவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இப்போ தளபதி ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா, எலெக்ஷன் நேரத்தில் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு தாவேகா தொண்டர்களும் கட்சிக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தளபதி ஏன் திடீர்னு இப்படி பண்ணார், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோடிக்கணக்கான வருமானத்தையும் அவருக்கு பிடிச்ச வேலையான சினிமாவையும் விட்டுட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தளபதிக்கு தான் மக்கள் பயங்கரமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வரப்போகிற தேர்தலில் விஜய் கண்டிப்பாக ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிற ஒரு அலை இப்போ தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் இப்படி பண்ணலாமா, அவர் பண்ணுறது ரொம்ப தப்பு, இனிமேல் நானே அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு சில தளபதி ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், விஜய் த்ரிஷா கூட ஒன்றா வந்ததுனால அவரோட அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் போது தளபதிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெரிய அளவில் விமர்சனம் ஏற்படும், நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தளபதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தளபதி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய காரணம் இருக்கும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷன் டைம் பார்த்து இந்த பிரச்சனையை அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேர்தலில் தளபதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் சங்கீதா அவர்கள் இந்த கேஸை இப்போ எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், சங்கீதா அவர்கள் கொடுத்திருந்த விவாகரத்து நோட்டீஸில் விஜய்க்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை, தேவைப்பட்ட அவங்களோட பேரையும் ஃபோட்டோவையும் நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. யோசிச்சு பார்த்தா எலெக்ஷன் ஒரு வாரத்தில் இருக்கும்போது சங்கீதா அவர்கள் இந்த பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த நடிகை இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு பூகம்பத்தை கிளப்புனாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் எலெக்ஷனை வச்சுக்கிட்ட இந்த பிரச்சனையை வெடிக்கும் போது கண்டிப்பாக தளபதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இப்போவே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தளபதி நினச்சிருக்கலாம். இனிமேல் இந்த விவாகரத்து பிரச்சனையில் பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு விதத்தில் பார்க்கும்போது தளபதி செஞ்சுருக்கிறது கரெக்டான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது கண்டிப்பாக தளபதியும் எல்லாமே யோசிச்சு தான் பண்ணியிருப்பார்.